என் அன்பு மாணவர்களை மொழியின் பயணத்திற்கு அன்புடன் வரவேற்கிறேன். சரி, இப்போது நாம் அகப்பொருள் இலக்கணம் பற்றி பார்ப்போமா? அகப்பொருள் என்றால் என்ன? முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அகப் என்றால் உள்ளத்தை பற்றி சொல்லப்படுவதுதான் அகம். பொருள் என்று சொன்னால் ஒழுக்கமுறை, நம்முடைய வாழ்வியலில் ஏற்படக்கூடிய ஒழுக்க முறைகளை பற்றி சொல்லப்படுவதுதான் இந்த பொருள். அப்போது நம் மனதளவில் நம் நாட்டில் இருக்கக்கூடிய அனைவரின் மனநிலையை பற்றி சொல்லப்படுவதும் நம்முடைய வாழ்வியலை பற்றி சொல்லப்படுவதும் தான் அகப்பொருள் இலக்கணம். சரி, இதை பற்றி நாம் விரிவாக இப்போது பார்க்க போகிறோம். இதிலே 2 வகைகள் சொல்லப்படுகின்றன வாழ்வியலில், அகம் மற்றும் புறம். அகம் என்றால் நான் சொன்னேன் அல்லவா, உள்ளத்தை பற்றி சொல்லப்படுவது. அப்போது தலைவன் தலைவி இடையே ஏற்படக்கூடிய அன்பு சார்ந்த தகவல்களை பற்றி சொல்லப்படுவதுதான் அகத்தை பற்றி சொல்லப்படுவது. புறம் சார்ந்த தகவல்கள், புறம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வாதாரங்கள், பொதுவாக சொல்லப்படக்கூடிய முறைகள் அனைத்தையும் புறம் பற்றிய செய்தியாக சொல்லப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு நாம் படிக்க இருப்பது அகப்பொருள் இலக்கணம் தான் மாணவர்களே. அதை பற்றி நாம் இப்போது பார்ப்போம். அகப்பொருளில் அகத்திணைகள் என்று சொல்லப்படுகிறது. அகத்திணை என்று சொன்னால், திணை என்றால் என்ன? ஐவகை நிலங்களை பற்றி சொல்லப்படுவது. ஆனால் இங்கே 7 என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நன்றாக நினைவில் கொள்ளுங்கள் மாணவர்களே. எப்போதுமே நீங்கள், உங்களுக்கு தெரியும், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இவை 5மே ஐவகை நிலங்கள் என்பது உங்கள் அனைவருக்குமே அறிந்த ஒன்றுதான். ஆனால் கைக்கிளை மற்றும் பெருந்திணை ஆகிய 2ம் இந்த அகத்திணைகளோடு சேர்ந்து காணப்படுகின்றன. ஆனால் இந்த 5 இணைகளை பற்றி மட்டும்தான் இப்போது நாம் பார்க்க போகிறோம். அதிலே முதற் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள், இவ்வாறு 3 வகையான பொருள் வகையாக முதல், கரு, உரி என்று சொல்வார்கள். 3 வகையாக பிரித்து வைத்திருக்கின்றனர் நம் முன்னோர்கள். அதிலே முதற் பொருள் பற்றி மட்டும்தான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்றோம். முதற் பொருள் என்றாலே என்ன? நிலமும் பொழுதும் பற்றி சொல்லப்படுவதுதான் முதற் பொருள் பற்றிய செய்திகள். சரியாமா? புரிகின்றதா? அதிலே நிலம் என்று சொன்னால் எத்தனை வகையான நிலங்கள்? மீண்டும் சொல்கிறேன், 5 வகையான நிலம். 5 வகை நிலம் என்று சொன்னால் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இல்லையா மாணவர்களே? இவை 5மே 5 வகை நிலங்கள். சரி, அது என்ன ஆசிரியர் பொழுது என்று நீங்கள் கேட்கலாம். பொழுது என்றால் உங்களுக்கு தெரியும் இல்லையா? நம்முடைய காலை பொழுது, மாலை பொழுது, இவ்வாறு நாம் சொல்வோம். ஆனால் இலக்கணத்திலேயே பெரும் பொழுது மற்றும் சிறு பொழுது என்று நம் முன்னோர்கள் அழகாக பிரித்து வைத்திருக்கின்றனர். பெரும் பொழுது, சிறு பொழுது என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். முதலில் இந்த திணை வகைகளை பார்த்தோம் அல்லவா? அதிலே குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, 5 வகை நிலங்கள் இல்லையா? அந்த 5 வகை நிலங்களில் குறிஞ்சி என்றால் என்ன என்று உங்களுக்கு சொல்கிறேன். மலையும் மலை சார்ந்த இடத்தை பற்றி சொல்லப்படுவதுதான் குறிஞ்சி நிலம். ஏனென்றால் மலைப்பகுதியில் வாழக்கூடிய மக்கள் தொடர்பான அனைத்து தகவல்களுமே குறிஞ்சி நிலத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒன்று. சரியா? அப்போது மலைவாழ் மக்களை பற்றி கூறப்படக்கூடிய செய்திகள் தான். மலையில் நமக்கு பெரும்பாலும் கிடைக்கக்கூடிய பொருட்களை பற்றி உங்களுக்கே தெரியும். தேன் கிடைக்கும், நல்ல சுவையான பழங்கள் கிடைக்கும் இல்லையா? ஒரு நல்ல தெய்வ ஸ்தலத்திற்கு செல்ல வேண்டும் என்றாலும் மலை கோவிலுக்கு சென்றேன் என்றெல்லாம் சொல்வதுண்டு. அவ்வாறு மலையை பற்றி நாம் சொல்லிக்கொண்டே செல்லலாம். இருந்தாலும் நம்முடைய நினைவில் உங்களுக்கு இருக்க வேண்டியது குறிஞ்சி நிலத்தில் மலையும் சார்ந்த இடமும் தான் இருக்கின்றது என்பதை ஒருபோதும் மறக்காதீர். அடுத்ததாக முல்லை நிலம். அது என்ன முல்லை நிலம்? முல்லை நிலத்தில் என்ன இருக்கும்? காடும் காடு சார்ந்த இடமும் தான். சரியாமா? புரிகின்றதா? காடு என்று சொன்னால் நம்முடைய நினைவுக்கு வருவது என்ன? மரங்கள், பறவைகள், விலங்குகள் எல்லாமே முல்லை நிலத்தை பற்றி சொல்லப்படுவது. அப்போது காட்டில் வாழக்கூடிய விலங்குகளை பற்றியும் காடுகளை பற்றிய தகவல்களையும் அதிகமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முல்லை, சரியா, முல்லை நிலத்தை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக மருதம் என்று சொன்னால் எந்த வகையான நிலம்? வயலும் வயல் சார்ந்த இடமும். அப்போது வயலும் வயல் சார்ந்த இடமும் இதை பற்றி கூறும்போதே நம்முடைய நினைவுக்கு வருவது என்ன?
மருத நிலம் இல்லை என்றால் நமக்கு உணவானது கிடைக்காது இல்லையா? அதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நன்றாக நினைவில் கொள்ளுங்கள் மாணவர்களே. முதலில் நான் சொன்ன நிலம் என்ன? மலைப்பகுதி. முதலில் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது குறிஞ்சி. மலையும் மலை சார்ந்த இடமும் என்று சொன்னால் உயரமான பகுதியை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக காடும் காடு சார்ந்த இடமும். அப்போது காடுகளை நாம் அதிகமாக வளர்த்தால்தான் நமக்கு மழையானது கிடைக்கும். அவ்வாறு மழையானது கிடைத்தால்தான் மருத நிலத்தில் நம்மால் வயலும் வயல் சார்ந்த இடத்திலும் விளையக்கூடிய உணவுப் பொருட்கள் நமக்கு நன்றாக செழிப்பாக கிடைக்கும் என்பதை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது. நம்முடைய விவசாயத்திற்கான ஆதாரமே மழைதான். அப்போது நீர் வேண்டும் என்றால் மழை பெய்ய வேண்டும். மழை பெய்ய வேண்டும் என்றால் காடு நன்றாக இருக்க வேண்டும், மலைகள் நன்றாக இருக்க வேண்டும். அதை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது. சரி, அடுத்ததாக எந்த நிலம்? நெய்தல் நிலம். நெய்தல் என்றாலே உடனே உங்களுக்கு பார்த்த உடனே ஒரே பரவசம்தான். ஆசிரியை, கடலை காண்பித்து விட்டீர்கள், நான் சென்று விளையாட வேண்டும் என்றெல்லாம் ஆர்வமாக இருக்கும். என்னால் உணர முடிகிறது. அனைவரும் கடலுக்கு சென்று நன்றாக பெற்றோர்களுடன் விளையாடுவீர்கள், மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் இல்லையா? அவ்வாறு நெய்தல் நிலத்தில் இருக்கக்கூடிய தகவல்களும் கடலும் கடல் சார்ந்த இடத்தை பற்றி சொல்லப்படுவது மாணவர்களே ஒருபோதும் மறக்காதீர்கள். கடலிலிருந்து நமக்கு முத்துகளும் கிடைக்கின்றன, நல்ல வகையான மீன்களும் கடல் வாழ் உயிரினங்களும் அங்கே நாம் பார்க்க முடிகிறது. கப்பலில் செல்லலாம் இல்லையா, படகில் செல்லலாம். அவ்வாறு நெய்தல் நிலத்தை பற்றி சொல்லிக்கொண்டே செல்லலாம். அடுத்ததாக பாலை நிலம். பாலை நிலம் என்று சொன்னால் சுரமும் சுரம் சார்ந்த இடமும். அது என்ன ஆசிரியை சுரமும் சுரம் சார்ந்த இடம் என்று கூறினால், உங்களுக்கு இங்கே காணப்படக்கூடிய காட்சியை பாருங்கள். வறண்ட நிலமாக இருக்கின்றதா? நீரானது அங்கே காணப்படாது. வறண்ட நிலமாக காணப்படுகின்ற காரணத்தினால் அங்கே பாலை நிலத்தில் சுரமும் சுரம் சார்ந்த இடமுமாக காணப்படுகின்றது. இவைதான்மா நாம் இப்போது பார்த்திருக்கக்கூடிய ஐவகை நிலங்கள் பற்றிய தகவல்களை நாம் அறிந்தோம் அல்லவா? சரி, இப்போது ஐவகை நிலங்களுமே எல்லா நிலங்களிலுமே பெரும் பொழுது சிறு பொழுது என்றெல்லாம் பிரித்து வைத்திருக்கின்றனர். அதை பற்றி உங்களுக்கு மீண்டும் விரிவாக கூறுகிறேன். முதலில் பெரும் பொழுது என்றால் என்ன, சிறு பொழுது என்றால் என்ன என்பதை முதலில் கூறுகிறேன். பெரும்பொழுது 6 கூறுகளாக பிரிக்கப்படுகிறது. சிறு பொழுதும் ஒரு நாளின் 6 கூறுகளாக பிரிக்கப்படுகின்றது. ஆனால் பெரும்பொழுது 6 கூறுகள் என்று கூறினேன். எவற்றின் 6 கூறுகள் என்றால் ஒரு ஆண்டின் 6 கூறுகள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். சரியாமா? ஒரு ஆண்டின் 6 கூறுகள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அதிலே ஒவ்வொன்றாக சொல்கிறேன். கார்காலம். கார்காலம் என்றாலே என்ன? கார் என்றாலே என்ன? மழை, மழைக்காலம். அப்போது மழைக்காலம் என்று சொன்னால் எந்த மாதத்தில் மழையானது பெய்யும்? ஆவணி மற்றும் புரட்டாசி ஆகிய 2 மாதங்கள் கார்காலமாக சொல்லப்படுகின்றது. அடுத்ததாக குளிர்காலம். குளிர்காலம் என்று சொன்னால் எந்த மாதத்திலானது குளிரானது ஏற்படுகிறது நமக்கு? ஐப்பசி மற்றும் கார்த்திகை மாதங்களில் குளிரானது நமக்கு ஏற்படுகின்றது. அடுத்ததாக குளிர்காலம் முடிந்த பிறகு மீண்டும் அடுத்தது 3வதாக என்ன காலம்? முன்பனிக்காலம். முன்பனிக்காலம் என்று சொல்லும்போது அதிகமான பனிக்காலமாக, குளிர் நிறைந்ததாக இருக்கும், பனியானது அதிகமாக இருக்கும். அப்போது அந்த காலத்தை எவ்வாறு 2 மாதங்கள் சொல்லப்படுகின்றது? ஒன்று மார்கழி, மற்றொன்று தை. சரியா? அடுத்ததாக பின்பனிக்காலம். பின்பனிக்காலம் என்று சொன்னால் அதிலே எந்த மாதத்தில் வரக்கூடியது? மாசி மற்றும் பங்குனி. அப்போது சற்று சாதாரண ஒரு பனியாக இருக்குமே தவிர அதிக பனி மூட்டமாக இருக்காது. அதனால்தான் அதை பின்பனிக்காலம் என்று சொல்கின்றனர். அடுத்ததாக இளவேநீர், முதுவேநீர் காலம். இளவேநீர் காலம் என்றால் வெயில் காலம். வெயில் காலம், கோடைக்காலம். கோடைக்காலம் என்று சொன்ன உடனே நம்முடைய நினைவுக்கு வருவது என்ன? விடுமுறை ஒன்று அல்லவா? மற்றொன்று குளிர்ச்சியான பொருட்களை நாம் உண்ண வேண்டும். நல்ல ஒரு குளிர்ந்த இடத்திலே சென்று நன்றாக தங்க வேண்டும் என்றெல்லாம் நாம் எண்ணுவதுண்டு. ஆம், சித்திரை மற்றும் வைகாசி ஆகிய 2 மாதங்களுமே இளவேநீர் காலம். சரியாமா? அடுத்தது முதுவேநீர் காலம் என்று சொன்னால் அது ஆனி மற்றும் ஆடி. இந்த 2 மாதங்களில் ஓரளவிற்கு வெயிலின் தாக்கமானது நமக்கு
இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. பாருங்கள் மாணவர்களே, அக்காலத்திலேயே நம்முடைய முன்னோர்கள் ஒரு பொழுதை 6 கூறுகளாக பிரித்து எவ்வாறு அழகாக சொல்லியிருக்கின்றார்கள் என்று இதை நம்மால் மறுக்க முடியுமா? நிச்சயம் முடியாது, இல்லையா? சரி, அடுத்ததாக சிறுபொழுதை பற்றி பார்ப்போம். ஒரு நாளின் 6 கூறுகள். ஒரு நாள் என்று சொன்னால் ஒரே ஒரு நாள். அந்த ஒரு நாள் என்று சொன்னால் நாம் எப்போதுமே என்ன சொல்வோம்? இன்றைக்கு நான் 3 வேளை நன்றாக சாப்பிட்டேன், நன்றாக உறங்கினேன் என்றெல்லாம் நாம் சொல்வதுண்டு. அதிலே ஒரு நாளின் 6 கூறுகளை பற்றி இப்போது நாம் காண்போம். முதலில் சொல்லப்பட்டிருப்பது காலை. காலை என்று சொன்னால் உங்களுக்கே தெரியும், அதிகாலை என்று சொல்வோம். ஆனால் அதிகாலை என்றால் 4 மணி 5 மணி என்று தானே நாம் நினைத்திருப்போம். ஆனால் சொல்லப்பட்டிருக்கக்கூடியதை பாருங்கள். காலை என்று சொன்னால் 6 மணி முதல் 10 மணி வரை காலை பொழுது. சரியாமா? அடுத்த பொழுது பாருங்கள், சிறு பொழுது. இதிலே நண்பகல் பற்றி சொல்லப்படுவது. நண்பகல் என்று சொன்னால் அது காலை 10 மணி முதல் தொடங்கி 2 மணி வரை இருப்பது நண்பகல். உங்களுக்கு காலை பற்றியும் தெரியும், நண்பகல் பற்றியும் தெரியும். சரி, அடுத்தது பாருங்கள், ஏற்பாடு. அது என்ன ஆசிரியை ஏற்பாடு என்று நீங்கள் மனதில் கேட்பது என் காதில் விழுகின்றது. சரியா? என் செவியானது சொல்லிவிட்டது, மாணவர்களுக்கு நன்றாக விரிவாக கூறிவிடு என்று. சரி, பாருங்கள், ஏற்பாடு என்றால் எல் கூட்டல் பாடு என்று நாம் பிரிக்க வேண்டும். எல் என்றால் ஞாயிறு என்று பொருள் மாணவர்களே. ஞாயிறு என்றால் சூரியனை பற்றி சொல்லப்படுவது. அடுத்தது பாடு. பாடு என்றால் சூரியன் மறையும் நேரம். மறையும் நேரம், அதாவது சூரியன் மறையும் நேரத்தை பற்றி சொல்லப்படுவதுதான் ஏற்பாடு. அப்போது பிற்பகல் 2 மணி முதல் 6 மணி வரை சூரியன் என்ன செய்வார்? மறைந்து கொண்டு செல்வார் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது சிறு பொழுது பாருங்கள், மாலை பொழுது. மாலை பொழுது என்று கூறியவுடனே எல்லோருக்கும் நினைவில் வருவது என்ன? பாரதியார் கூறிய மாலை முழுவதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா. ஆமாம், சிறு பிள்ளைகளுக்குத்தான். 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மாலை முழுவதுமே படிப்பு என்றாகிய நிலை மாறிவிட்டது, இல்லையா மாணவர்களே? சரிம்மா, இப்போது மாலை என்று சொன்னவுடன் மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் படித்து கொண்டிருக்கக்கூடிய நேரம். ஆனால் குழந்தைகளாக இருந்தால் விளையாடக்கூடிய நேரம் என்று நாம் பிரித்து கொள்ளலாம். அடுத்ததாக பாருங்கள், 5வது சொல்லக்கூடியது யாமம். அது என்ன ஆசிரியை? யாமம். யாமம் என்றால் என்ன என்று கேட்கலாம். பெரும்பாலும் இந்த கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய வயதானவர்கள், மற்றவர்கள் எல்லோருமே சொல்லக்கூடிய செய்தி கூட பாருங்களேன், சாமத்தில் வெளியே செல்லாதேமா. அது என்ன சாமத்தில் வெளியே செல்லாதே? சாமம் என்ற சொல்லே யாமம் என்கின்ற சொல்லிலிருந்து மருவிய ஒரு சொல். சரியா? அப்படி மருவிய சொல்லை தான் இங்கே யாமம் சாமம் என்றெல்லாம் சொல்கின்றனர். இரவு 10 மணி முதல் 2 மணி வரை, அதாவது இரவு 10 மணி முதல் 2 மணி வரை இருக்கக்கூடிய நேரத்தை யாமம் என்று சொல்கின்றனர். அடுத்ததாக வைகரை. சரியாமா? வைகரை என்று கூறினாலே விடிய விடிய நான் படிக்கிறேன் ஆசிரியை என்று கூறுபவர்கள் கூட புரிந்து கொள்ளலாம். அதிகாலை தொடங்குகின்ற இந்த தருணத்தில் நம்மால் கண் விழிக்க இயலாது. எத்தனையோ வயதானவர்கள் கூட மகா சிவராத்திரிக்கெல்லாம் கண் விழிப்பார்கள், இல்லையா? அவ்வாறு விழிக்கின்ற தருணத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுதெல்லாம் அவர்கள் வைகரையில் இரவு 2 மணி முதல் 6 மணி வரை அவர்களுக்கு சற்று கடினமாக இருக்கும். ஏன் என்று கேட்டால், அந்த வைகரை என்பதே உறக்கத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு சொல்தான் வைகரை. சரியா? அப்போது உறக்கமானது இந்த பிரபஞ்சத்திலேயே அதிகமான நமக்கு உறக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நேரம். பிரபஞ்சமே நம்மை உறங்க வைக்கின்ற நேரம் என்று சொல்லப்படுகிறது. அதனால்தான் அந்த நேரத்திற்கு அவ்வளவு சிறப்புண்டு. அடுத்ததாக திணையும் பொழுதும் பற்றி பார்க்க போகிறோம். திணையும் பொழுதும் ஒன்றாக பார்த்து விட்டோம். ஆனால் இப்போது எவ்வாறு இதை அட்டவணைப்படுத்தி கொடுத்திருக்கின்றனர் என்று பார்க்கலாம். பாருங்கள், திணை என்று சொன்னாலே உங்களுக்கு நான் கூறியதுதான்மா, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இந்த 5 வகை நிலங்களை பற்றி சொல்லப்படுவதுதான் திணை. அதிலே கவனியுங்கள், நன்றாக கவனியுங்கள் மாணவர்களே. குறிஞ்சி என்றாலே மலையும் மலை சார்ந்த இடமும் தான் குறிஞ்சி. அதிலே அதிகமாக மலைப்பகுதிகளில் என்ன காலமானது நமக்கு அதிகமாக இருக்கும்?
குளிர்காலம் இருக்கும், முன்பனிக்காலம் இருக்கும் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளலாம். இதை மனப்பாடம் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாதுமா. பாடத்தை புரிந்து கொண்டு படித்தாலே போதும், அப்படியே நினைவில் நிற்கும். நீங்கள் அப்படியே சென்று உங்களுடைய தேர்வில் எழுதி நல்ல மதிப்பெண் பெற்றுவிடலாம். நீங்கள் நிச்சயமாக பாடம் புரியாத போதுதான் நீங்கள் உட்கார்ந்து மனனம் செய்ய வேண்டும். அவ்வாறு மனனம் செய்வது நல்லதல்ல, தெரிந்து கொள்ளுங்கள். எதை படித்தாலும் நீங்கள் புரிந்து கொண்டு படிக்க வேண்டும் என்பதை மனதில் நிறுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் மாணவர்களே. குறிஞ்சி நிலம் என்று சொன்னால் மலையும் மலை சார்ந்த இடமும் என்பதை மறக்கக்கூடாது. அந்த மலைப்பகுதிகளில் என்ன பொழுதானது இருக்கும் என்று கூறும்போது நமக்கே தெரியும், மலைப்பகுதிகளில் குளிரானது அதிகமாக இருக்கும், அப்போது முன்பனியும் இருக்கும் என்பதை அறிந்து கொள்ளலாம். ஆனால் சிறு பொழுது அங்கே என்ன இருக்கும் என்று சொன்னால் யாமம். யாமம் என்று சொன்னால் சிறு பொழுது என்றால் இரவு 10 மணி முதல் 2 மணி வரை நமக்கு சாதாரண நேரங்களில் கூட எப்படி இருக்கிறது, சற்று குளிராக தான் இருக்கிறது இல்லையா? அதனால் உங்களுக்கு குறிஞ்சி நிலமானது அவ்வாறு காணப்படுகிறது. அடுத்தது முல்லை நிலம். முல்லை நிலம் என்று சொன்னால் காடும் காடு சார்ந்த இடமும் தான் முல்லை நிலம். அந்த காடு பகுதிகளில் பெரும்பாலும் நமக்கு காட்டிலிருந்து கிடைக்கக்கூடியது மழை. அப்போது மழைதான் கார்காலம், சரியாமா? அதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ளலாம். பெரும்பாலும் அங்கே இருக்கக்கூடிய சிறு பொழுது என்று சொன்னால் மாலை பற்றி தான் அதிகமாக இருக்கக்கூடியதாக சொல்லப்படுகிறது. மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை, அதாவது ஒரு நாளில் இருக்கக்கூடிய பொழுதானது எப்படி எந்த சிறு பொழுதாக அங்கே அதிகமாக காணப்படுகிறது என்பதை பற்றி தான் இந்த சிறு பொழுதில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அடுத்தது பாருங்கள், மருத நிலம். மருத நிலம் என்று சொன்னால் என்ன, வயலும் வயல் சார்ந்த இடத்தை பற்றியும் சொல்லக்கூடிய ஒன்று. அந்த வயல் பகுதிகளில் விவசாயிகள் உழவு செய்வார்கள் இல்லையா, விவசாயம் செய்வார்கள். அங்கே 6 பெரும் பொழுதுகளுமே இருக்கின்றன என்று சொல்லப்படுகின்றன. ஆனால் சிறு பொழுது மட்டும் அங்கே வைகரை என்று சொல்லப்படுகிறது. வைகரை என்று சொன்னால் இரவு 2 மணி முதல் காலை 6 மணி வரை இருப்பதாக சொல்லப்படுகிறது மருத நிலத்தில், சரியாமா? அப்போது அங்கேயும் சற்று குளிர்ச்சியாக தான் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அடுத்ததாக நெய்தல் நிலம். உங்களுக்கு பிடித்தமான நிலம் இல்லையா? எல்லோரும் கடற்கரையை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நெய்தல் நிலம் கடலும் கடல் சார்ந்த இடமும் 6 பெரும் பொழுதுகளும் அங்கே இருக்கின்றன. அதிலே அதிகப்படியான சிறு பொழுது என்ன இருக்கின்றது? ஏற்பாடு. ஏற்பாடு என்றால் பிற்பகல் 2 மணி முதல் 6 மணி வரை, அதாவது சூரியன் மறைகின்ற நேரமானது அதிகமாக இருக்கின்றது என்பதை மறக்காதீர்கள். அடுத்ததாக பாலைவனம். பாலை, அதாவது பாலை 5 வகை நிலங்களில் பாலை என்பது கடைசி நிலம். அதிலே சுரமும் சுரம் சார்ந்த இடமும். சுரம் சார்ந்த இடம் என்றாலே உங்களுக்கு அங்கே மணல் பாங்கான நிலமாக காணப்படும், வறட்சியான நிலமாக காணப்படும் என்பதை ஒருபோதும் மறக்காதீர். அதிலே உங்களுக்கு இருக்கக்கூடியது இளவேனில், முதுவேனில், பின்பனிக்காலம், அதாவது அதிகமான வெப்பம் மட்டுமே அங்கே கிடைக்கக்கூடியது, சரியாமா? அதனால் அங்கே சிறு பொழுதும் எவ்வாறு இருக்கும்? நண்பகலாக மட்டுமே இருக்கும் என்பதை நீங்கள் நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள். நண்பகல் என்றால் உங்களுக்கு காலை 10 மணி முதல் 2 மணி வரை நமக்கு அதிகமான வெப்பமாக இருக்கக்கூடிய நேரம்தான் பாலைவனத்தில் பெரும்பாலான பகுதியாக விளங்குகிறது என்று சொல்லப்படுகிறது. சரிம்மா, இதுவரை நாம் திணையும் பொழுதையும் பற்றி பார்த்தோம். கருப்பொருள் இதுவரை நாம் பார்த்தது முதற் பொருள், சரியாமா? அடுத்தது கருப்பொருள், உரிப்பொருள் ஆகியவை பற்றிய செய்திகள் உங்களுக்கு புத்தகத்திலேயே அட்டவணையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நிலத்தின் தெய்வம், மக்கள், தொழில், விலங்கு, பூக்கள், அவ்வாறு நிறைய தகவலானது சொல்லப்பட்டிருக்கிறது. அது நான் அடுத்த ஒளிப்பதிவில் நான் உங்களுக்கு கற்றுத் தருகிறேன். நன்றி, வணக்கம்.